சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் 21 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கொடுக்காது, மன அழுத்தங்களை கொடுக்காது, மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்காது. இது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே மன அழுத்தங்களை கொடுக்கும், மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்குமே தவிர 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்து வக்ரமாகிறது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. படிக்கிற காலகட்டங்களில் மட்டுமே. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. இருந்தாலும் படிக்கக்கூடிய காலங்களில் எந்த ஒரு உதவிகள் கேட்டிருந்தாலும் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கேட்டிருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். படிப்பு சார்ந்து நிறைய செலவினங்களை கொடுக்கும். ஒரு வேலை முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் காலதாமத்தோடு நடக்கும். இந்த படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த சனி வக்ர காலங்களில் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் மன உளைச்சல்கள் கொடுத்தா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டு வண்டி வாகனத்தில் போகும்போது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு 21 வயசுக்கு மேலே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் தடைகள் உண்டு. மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே நீங்கள் முயற்சியும் சரி, நீங்கள் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணது கூட எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு, மன உளைச்சல்கள் உண்டு. எதையுமே நீங்கள் அனுசரித்து தான் போகணும். இந்த காலகட்டங்களில் நல்ல முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். சனி வக்ர காலங்கள், ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா முழுமுதற் யோகர். சுக்கிர பகவான் கூட இந்த ராசிக்கு யோகர் கிடையாது. சனீஸ்வர பகவான் தான் முழுமையான யோகர். இந்த முழுமையான யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்ரமாகும் போது நல்ல பலன்களை கொடுக்காது. அதுவும் இல்லாத ஜென்ம ராசியில் குருவும், அதை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய முயற்சிகளை போட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு தடை தாமதங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்தால் மட்டுமே இப்போ திருமண வாய்ப்புகளை ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்கள் சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு பகவான் தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் ஒரு 20 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் ராகு தசையோட காலகட்டங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம், அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை இனிக்கும். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா அமையணும் அப்படின்னாக்கா இந்த ராகு தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை கொடுக்கும். இப்போ திருமணம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி வக்ரமாக இல்லை, இப்போ திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வக்ர நிவர்த்தி ஆகும்போது சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், இதையே நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். எல்லா தசைகளுக்கும் இந்த குருவை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஜென்ம ராசியில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன உளைச்சல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அது எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம ராசியில் குரு வரும்போது தான். அதே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். சனி வக்ரமாகும்போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்கணத்துக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படாமல் இருந்தால்
இந்த நேரங்கள் உங்களுக்கு வந்து இந்த நேரங்கள் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். பசங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக கொடுக்கும். இப்போ படிப்பு சார்ந்த செலவு, இல்லை உடல்நிலை சார்ந்த செலவு, சின்ன சின்ன விரயங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது, இது மாதிரியான செலவினங்கள் பசங்களுக்கு வைக்கும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ நன்மை செய்யாத தசை. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது சனீஸ்வர பகவான் மட்டுமே. முழு முதற் யோகர் அப்படின்னாக்கா சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகும்போது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஏன்னா குரு தசை வேற. இந்த தசை இந்த ராசிக்கு நல்லது செய்யாது. வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட குருபகவான் வந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும், இல்லை தீய பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும், சனீஸ்வர பகவான் வக்ரமாகும் போது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த தொழிலை வந்து நல்லபடியாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னா அந்த வேலையில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வேலை மாற்றமோ இடம் மாற்றமோ அப்படி இல்லை ஒரு தொழிலை புதுசாக தொடங்கணும், தொழில் மாற்றமோ நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்கள், மன உளைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். இந்த சனீஸ்வர பகவான் வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. நடப்பதும் குரு தசை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயங்காட்டுறேன்னு நினைக்கக்கூடாது, நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே தவிர பெரிய பயத்தை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுபத்துவமான ஒரு குருதசையாக இருந்துச்சுனாக்கா நன்மையும் நடந்து கொண்டு இருக்கும், தீமையும் நடந்து கொண்டு இருக்கும். நன்மை நடந்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் அது ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் கெடுபலன்களாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யோகக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழில் சார்ந்து இப்போ வருமானத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருக்கும்போது கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்போ வக்கரமாச்சுனாக்கா இப்போ தொழிலில் ஒரு சில தடைகள் வரும், வருமானத்தில் ஒரு சில தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நடப்பதும் குரு தசை, இது ஆகாத தசை அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த வக்கர காலங்களில். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன உளைச்சல்கள் எதனால் வருது அப்படின்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் வருது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய மன உளைச்சல்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. வேலை பளு அதிகமாக இருக்கும். அந்த வேலை பளு குறையணும் அப்படின்னாக்கா அந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகணும். சனி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு தான் உங்களுக்கு வேலை பளு கம்மியாகவும் மன அழுத்தங்கள் கம்மியாகும். ஏன்னா ஜென்மராசியில் கோச்சார ரீதியாக குரு பகவான் இருக்கும்போது மன உளைச்சல்கள் உண்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு மட்டுமே இது சிறப்பான ஒரு யோகத்தை இந்த காலகட்டங்களில் தரும். சனி வக்கர காலங்களில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயத்தை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்குறது சுப விரயங்கள் அதிகமாக வரும். ஏன்னா குரு தசையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வீடு கட்டுறது, ஏதோ ஒரு வீட்டுக்காக லோன் வாங்குறது, இது மாதிரியான விரயங்கள், வேலை சார்ந்த விரயங்கள், செலவினங்கள் அதிகமாக உண்டு. வீண் செலவுகள் அதிகமாக கொடுக்கும். அதே 4ஆம் இடத்தையும் பார்க்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வண்டி வாகனத்து மூலிமா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் உண்டு. பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இல்லை பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலங்களை விற்கிறது, பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் சுமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புக்கெல்லாம் இந்த நேரங்களில் விலகும். ஏன்னா 7ஆம் பார்வையாக வந்து குரு பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்கறது, 10ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவான் பார்க்குறதும், 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறதும் நட்பு ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள், பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வாகும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வாகும். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை காலங்களில் நிறைய நெகட்டிவான பலன்களை தான் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்து நிறைய கெடு பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் கூட சனி கொஞ்சம் வக்கரமாகும்போது இந்த நேரங்களில் இப்போ நன்மை நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும். என்ன கடன் சுமை ஒரு சில பேருக்கு குறையும். நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தீர்வாகும். எந்த மாதிரியான கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான். எது சார்ந்து அப்படின்னாக்கா வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் இந்த சனி தசை காலங்களில். அது சார்ந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்படி இல்லைனா அது சார்ந்து நிறைய செலவினங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் நிறைய செலவினங்களை கண்டிப்பாக வைக்கும். வீட்டில் யாருக்காவது வந்து உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கூடுதலான செலவுகள்
செலவுகளை அதிகமாக இந்த நேரங்களில் வைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் முடிவுக்கு வரும். சொத்து பிரிக்கிறது இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முடிவுக்கு நல்ல முடிவாக இருக்கும். இந்த நேரங்களில் சனி நல்லதும் செய்யும் தீமையும் செய்யும். ஏன்னா யோகக்காரகன் சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் 10ஆம் வீட்டில். 10ஆம் வீட்டிலே வக்ரமாகி 10ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால பெருசாக தீமைகள் இல்லை, நன்மைகளும் இல்லை. இது வரைக்கும் தீமைகள் அதிகமாக நடந்து கொண்டு இருந்தால் அந்த தீமைகள் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்மைகள் அதிகமாக நடந்து கொண்டு இருந்தால் அந்த நன்மைகளும் கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கெடுபலன்கள் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும். பெருசாக தடை தாமதங்களை கொடுக்கும். இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. ஏற்கனவே சனி தசையிலே சொல்லிட்டேன், பூர்வீக சொத்துலேருந்து வெளியே வருவீங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வு கோரும். வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசைனாக்கா ராசிக்கு நல்ல ஒரு யோக தசை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட சரி. இப்போ யோகம் செய்யக்கூடிய ஒரு நபர், இப்போ யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமாகுது அப்படின்னாக்கா யோகத்தை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். தசைங்கிறது உங்களுக்கு யோக தசை, ராசிக்கு யோக தசை. யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட சரி, இல்லை யோகம் செய்ய முடியாத அமைப்பில் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட அது தீய பலன்கள் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. பசங்களுக்காக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது உங்களை விட உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா அஷ்டம சனியோ 7.5 சனியோ இந்த காலகட்டங்களில் இல்லை. 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்குது. 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் வக்ர காலங்களாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை, நன்மைகள் தான் அதிகமாக உண்டு. நடக்கக்கூடியது புதன் தசை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 83 வயசுக்கு மேலே 90 வயது வரைக்கும் கேது தசை நடக்கும். இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கேது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, கோச்சார ரீதியாக கேது பகவான் உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்குது. அது ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. புதனோட வீட்டில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக அமையும். இந்த டைமில் மருத்துவம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக அந்த மருத்துவம் கொஞ்சம் கம்மியாகும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே மன உளைச்சல்களை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்டது இல்லை பேக் பெயின் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உணவு பழக்க வழக்கங்களில். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு சனீஸ்வர பகவானால். நன்றி.